அவலை வச்சு ஏதேதோ டிஷ் ட்ரை பண்ணியிருப்போம். பட் அவளையும் முட்டையும் வச்சு அவல் முட்டை புட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இது வந்து கொஞ்சம் சுறா புட்டு அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்பைசியா அவலை வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேவையான இன்கிரீடியன்ஸ் இந்த வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம வீட்டிலே இருக்கிறது தான். குடமிளகா, பச்சை மிளகா, கரம் மசாலா இதெல்லாம் தான் நமக்கு தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து அவல், நான் வந்து இங்கே வந்து கம்பு அவல் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்டாக அவல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம், இல்லை தண்ணியில் ஊறவையும் விட்டுக்கலாம். ஊற விட்டிங்கன்னா ரொம்ப குளன்னு போயிடும். நான் இங்கே ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு டப்புன்னு எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா அந்த வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு வதங்கணும். ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா போட்டு வதக்குங்க. வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடக்கூடாது, ஒரு திட்டமாக வதங்கினா போதும். ஸோ இப்போ கேப்சிகம் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கிக்கிட்டே வாங்க. இப்போ தூள் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஸோ இதை மட்டும் நல்லா போட்டு ஒன்று மணி நேரம் கலந்து கிண்டிக்கோங்க. இதுதான் நம்மளோட மெயின் அந்த கிக்கு கொடுக்குற அந்த ஸ்பைசினஸ் கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ எல்லாத்தையும் உரம் தள்ளிட்டு சென்டரில் நான் 3 முட்டை இல்லை 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றி அந்த முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் 1 மணி நேரம் கலந்துங்கன்னா அந்த கொலன்னு சேராது. தனித்தனியாக சேரும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா அவல் முட்டை போட்டு ரெடிங்க. கடைசியில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்குனீங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து குட்டீஸ்க்கெலாம் சர்வ் பண்ணிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அபுல்ல செஞ்ச மாதிரியே இல்லை, செம்ம சாஃப்டா சுறா புட்டு, மீன் புட்டு அந்த மாதிரி இருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.